Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. PM Film International VV அருண்குமார் தயாரிப்பில் கோயிலி ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். திருமண வாழ்க்கையில பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் யாரு? சூரியன் உங்களுடைய லக்னத்திலோ ராசியிலோ எங்க இருந்தாலும் சரி, அவர் 7ஆம் இடத்தை பார்த்து விட்டால், 7ஆம் இடத்தை பார்த்தாலோ, ஏழுக்குடையவனோட சம்பந்தப்பட்டாலோ, 7ஆம் வீட்டில் இருந்தாலோ, ஏழுக்குடையவன் சாரம் பெற்றாலோ, என்ன பண்ணாலும் சரி, அவர்கள் பெரும்பாலும் ஒரு பெரிய பிரிவை சந்திக்கிறார்கள். சுக்கிரன் செவ்வாய் 2 பேருடைய இணைவு அப்படிங்கிறது 7ஆம் வீட்டில் இருந்ததுன்னா சூப்பர். ஆனால் வக்கர செவ்வாயோ வக்கர சுக்கிரனோ இருந்தால் இவர்கள் என்ன நினைப்பாங்க? டாமினேஷன். இந்த டாமினேஷன் தான் பெரிய ப்ராப்ளம். செவ்வாய், புதன், ராகு, சந்திரன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். செவ்வாய், புதன், ராகு, சந்திரன், இந்த 4 பேரும் சேர்ந்து 7ஆம் வீட்டில் இருந்தால், இப்ப நான் சொன்ன பாருங்க, ஒரு தவறான ஒரு நபர் வீட்டுக்குள்ள வருவார். செவ்வாய்னா கோபம், கோபத்தை ஊத்துறாரு சந்திரன், சந்திரன் கெட்டு போயிடுறாரு. அப்ப என்ன, சும்மாவே என்ன காஃபி சூடா இல்ல, தூக்கி போய் இதெல்லாம் ஒரு சுண்டலா? எதையாவது ஒன்று பண்ணுவீங்க, விளையாட்டா தான் பண்ணீங்க, ஆனா அது எங்க கொண்டு போய் விட்டுருச்சு? இனி வாழ்க்கையில உனக்கு சுண்டலே பண்ண மாட்டோம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க அதிகபட்சம் உங்க சந்தோஷமே வேலை முடிச்சுட்டு போய் வீட்டுக்கு குடிக்கிற அந்த சின்ன காஃபியும் ஒரு சுண்டலும் தான். போச்சா? சனி யாருக்கெல்லாம் 3ஆம் வீட்டில் இருக்கிறாரோ, நான் எழுதி தரேன். சனி யாருக்கெல்லாம் 3ஆம் வீட்டில் இருக்கிறாரோ ஒரே வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள சண்டைலாம் ஒண்ணுமே கிடையாது. நாளுக்குடையவனோ சந்திரனோ வக்கரம் பெற்று 7ஆம் வீட்டில் இருந்தா தாயாரால் பிரச்சனை, அதுதான் தெரியுமே. சரி, ஓகே சார், போதும் சார். இப்ப லைஃப்ல இப்ப நான் என்னதான் சார் செய்யணும்? இதெல்லாம் என் லைஃப்ல நடக்கிறது தான். இப்ப இதெல்லாம் மனமுறிவுன்னு அழகா சொன்னீங்க, சூப்பர். இப்ப இதுக்கு பரிகாரங்கள் நீங்களே சொல்லியிருக்கீங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. நேற்றிலிருந்து நம்ம ஒரு புதிய கான்செப்ட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா, எந்தெந்த கிரக அமைப்புகள், உங்கள் ராசி என்ன வேணா இருக்கட்டுங்க, எந்தெந்த கிரக அமைப்புகள் இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத சொல்ல போகிறோம். வகையில் திருமண வாழ்க்கை, ஐயோ அதையா சார் கேட்குறீங்க, அந்த திருமண வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் யார்? இன்றைக்கி 100க்கு 99 பேர் இருந்தாங்க. இப்போ நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, உங்கள் லைஃப்பில் திருமண வாழ்வு பிரச்சனையே வரவே வராது. அதான் முக்கியமான விஷயமே. எந்தெந்த கிரக அமைப்புகள் உங்கள் ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டாலும் சரி, அல்லது நான் சொல்கிறத மட்டும் கேட்டுட்டு லிசன் பண்ணாலும் சரி, திருமண ரீதியாக என்னென்ன பிரச்சனை வரும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஒன்று அட் த எண்டு, அதை காலங்காத்தால் சொல்ல வேண்டாம், அட் த எண்டு மனமுறிவுன்னு வச்சுக்கிங்க. ஓகே, அதுக்கு முன்னாடியே ஒரே வீட்டில் இருப்பாங்க, இவங்க இந்த அம்மா ஒரு ரூமில் இருப்பாங்க, அவர் ஒரு ரூமில் இருப்பார், பேசிக்க மாட்டாங்க, மெசேஜில் தான் அனுப்புவாங்க. காலைல டிஃபன் சமைச்சு வச்சுருக்கேன், சமையல் ரூமில் கேஸுக்கு மேலே இருக்க போய் சாப்பிடுது, அப்படி மெசேஜ்லேயே. நான் இவங்க அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி, அவங்க ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி. ஸோ இது கூட ஒரு செப்பரேஷன் பேர். இந்த மாதிரி சில பேர் கல்யாணமே பண்ணிக்காமல் இப்போல்லாம் புதுசாக இந்த லிவிங் டுகெதராக இது அந்த மாதிரிலாம் வாழ்கிறாங்க. இந்த மாதிரி எண்ணங்கள் யாருக்கு வருகிறது? நீங்கள் சொல்லணும், என்ன ராம்ஜி நாங்கள் அமெரிக்காவில் இருக்கோம், உங்கள் பதிவு பார்த்தா என்ன நீங்கள் எங்களுக்கு எங்கள் ஊரில் இதெல்லாம் சகஜம். சரிங்க, அந்த அமைப்பு யாருக்கு வரும்னு சொல்ல போகிறேன், அவ்வளோதான். இதனால் காயம்பட வேண்டாம். நான் திரும்ப சொல்கிறேன், இவையெல்லாம் ஒரு அமைப்பு, அவ்வளவுதானே தவிர இதுதான் அப்படின்னு கிடையாது. சரியா? இது ஜனன ஜாதகத்தை நீங்கள் நல்ல ஜோதிடரோடு சேர்ந்து பார்க்கும்போது அது வேற. இப்போ நம்ம சொல்கிறது ஜென்ரல் அமைப்புகள். ஓகே, ரைட். அடுத்ததாக திருமண வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வரும்? இன்னொரு பெண் தொடர்பு, இன்னொரு பெண் உள்ளீடு, அது யாராக வேணா இருக்கலாம். எங்களுடைய தூரத்தை ஒன்று விட்டு அத்தைக்கு சித்திக்கு யாராக வேணா இருக்கலாம். அவர்கள் ஏதோ ஒரு அட்வைஸ் பண்ண போக அதனால் வந்த குழப்பம் குடும்பத்தில் அப்படி வேணா இருக்கலாம். இந்த மாதிரி 3வது நபரால் நம்ம வீடு எப்படி பாதிக்கப்பட போகுது அதை பார்க்க போகிறோம். சில பேருக்கு சந்தேகம், எங்கே போயிருக்க லைவ் லொக்கேஷன் அனுப்பு, எங்கே இருக்க வீடியோ கால் பண்ணு. ஆமாம் சார், கரெக்டாக சொல்கிறீங்க சார், பின்னாடி என்னை விட்டு நான் எங்கே போகிறேன்னு மேப் வரைக்கும் கேட்குறாங்க சார். அதெல்லாம் யார்? அதெல்லாம் ஒரு பொசசிவ்ங்க, அதெல்லாம் ஒரு லவ். இருந்தாலும் இந்த எண்ணம் யாருக்கு வரும்? சுகமாக இதை எடுத்துக்கணும். திரும்பவும் சொல்கிறேன், சீரியஸாக எடுத்துக்கூடாது. அடுத்து சில பேர் பார்த்தீங்கன்னா மொபைல்லேயே குடும்பம் நடத்துவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஐயா அமெரிக்காவில் இருப்பார், அந்த அம்மா எங்கே இருப்பாங்க? இந்தியாவில் இருப்பாங்க. 2 பேரும் பார்த்துக்கிறதுக்கே நேரம் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க? வீடியோ கால்லையே தான் பேசிக்கிறது. குழந்தைகள் வரைக்கும் சார், குழந்தைகள்கிட்ட காட்டுறாரு, தாத்தா பத்தியா இது என்ன, அப்பா தாத்தாவா அம்மா தாத்தாவா, என்ன தாத்தா சொல்லு அப்படின்னா அந்த குழந்தை சொல்லுது, இது வீடியோ தாத்தா. நிறைய பேர் வாழ்க்கை இப்படி தான் போகுது. காரணம் என்னென்னா பார்க்கவே நேரம் இல்லை. ஸோ இப்போது இந்த மாதிரியான திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைலாம் செக்மெண்ட்டாக பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பரிகாரம்ங்கிறதையும் சொல்ல போகிறோம். இது மட்டும்தான் நடக்கும், இதை மட்டும் கேளுங்க. ரைட். அவ்வகையில் கிரக அமைப்புகளில் சூரியன், ஜனன ஜாதகத்தில் சூரியன் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, சூரியன் தான் ஹெச்ஓடி, அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஹெச்ஓடி சூரியன் உங்களுடைய லக்னத்திலோ ராசியிலோ எங்கே இருந்தாலும் சரி, அவர் 7ஆம் இடத்தை பார்த்து விட்டால், லக்னத்தில் இருந்தால் தான் ஏழை பார்க்க முடியும்,
7ஆம் இடத்தை பார்த்தாலோ 7க்குடையவனோட சம்பந்தப்பட்டாலோ 7ஆம் வீட்டில் இருந்தாலோ 7க்குடையவன் சாரம் பெற்றாலோ என்ன பண்ணாலும் சரி அவர்கள் பெரும்பாலும் ஒரு பெரிய பிரிவை சந்திக்கிறார்கள். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா வெளிநாடு போயிடுவாங்க. 5 வருஷம் அவங்க வீட்டு கடனை அடைச்சிட்டு தான் அந்த ஐயா திரும்பி வருவார். அது வரைக்கும் அம்மா என்ன பண்ணுவாங்க, வீட்டில் தனியாக இருப்பாங்க. இந்த சின்ன பிரிவை கண்டிப்பாக கொடுத்துருது. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்குங்க. சில பேருக்கு அது நெகட்டிவாக நடக்கும், அதை பற்றி நான் காலகாலத்தால் பேச விரும்பலை. சில பேருக்கு பாசிட்டிவாக நடக்கும். பாசிட்டிவாக நடக்கிறத பற்றி பேசுவோம். அடுத்து லக்னத்தில் ராகு இருந்தால் 7ஆம் இடத்தோட ராகு சம்மந்தப்பட்டா இருக்கின்ற கட்சியிலே இருந்து கொண்டு இங்கே இருந்துட்டு ஐயா என்ன பண்ணுவார், மெசேஜ்லாம் அனுப்புவார், எல்லாம் பண்ணுவார். ராகு இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா பழைய எக்ஸ் எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி மாட்டிப்பார். இந்த மாதிரி ராகு இருந்தால் இரட்டை திருமணம்னு பேர். சார் நான் இப்போ உங்களுக்கு ஒரு என்னோட ஸ்டைலில் உங்களுக்கு ஜாலியாக சொல்கிறேன், பட் நான் விஷயத்தை உள்வாங்குங்க, அண்டர்ஸ்டாண்ட் த சாப்டர். ஸோ இப்போது 7ல் ராகு இருந்தாலோ லக்னத்தில் ராகு இருந்து 7 பார்த்தாலோ அப்போ என்ன நடக்கும், 2 தாரம் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. ஸோ இப்போ நான் இப்படி எடிட் பண்ணுறது எதுக்குன்னா அந்த வார்த்தையை சொல்ல வேண்டாங்கிறதுக்காக. ஸோ அப்போ 7ல் ராகு இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த கல்யாணம் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, வாழை மரத்தெல்லாம் வச்சு வெட்டிட்டு பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி காரியங்கள். அப்படி பண்ணலைன்னா நீங்கள் என்ன பண்ணிடணும், திருநாகேஸ்வரம் போயிருங்க, திருப்பாம்புபுரம் போயிருங்க, ராகு காலில் விழுந்துருங்க. வேறு வழியே கிடையாது. ஏதேனும் ஒரு இடத்தில் இதை நீங்கள் சந்திப்பீங்க லைஃப்பில், ஏதேனும் ஒரு இடத்தில். அடுத்ததாக மிதுனம் கன்னி, நம்ம ஐபிசியில் சொல்லி தான் இது வேர்ல்டு ஃபேமஸ் ஆச்சு இந்த வார்த்தை. நான் எங்கே போனாலும் இதை கேட்குறாங்க. மீனோ, கன்னி, மிதுனோ, தனுசு, இவங்கெல்லாம் யார், உபயராசிக்காரர்கள். 7க்குடையவன் பாதகாதிபதி, காத்து வாக்கில் 2ம்பாங்க. இவர்கள் ஏதாவது ஒன்று பண்ணி மாட்டிப்பாங்க. சும்மா ஒரு தப்பும் பண்ணலை. நம்ம வீட்டு ஆட்கள் தப்பு பண்ணுவோமா சார், நம்ம ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கோம், நம்ம போய் எப்படி தப்பு பண்ண போகிறோம். ஆனால் சும்மாவே பேர் வாங்கிக்கிறது. ஹாய் ஒன்று ஒரு ஹாய் டியர் பதிலுக்கு ஹாய்க்கு ஹாய் அனுப்ப வேண்டியதானே, வணக்கம் அம்மா, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், பாதி பிரச்சனை சால்வ். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஹாய் டியர், ரொம்ப முக்கியம் டியர், இப்படி தான் மாட்டிக்கிறது. இந்த உபயராசிகள்னு சொல்கிறது நீங்கள் அதை சீரியஸாக எடுத்துக்கூடாது, இப்போவும் சொல்கிறேன், அது நடந்துக்கும். அப்போது இந்த 4 ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனை, சோஷியல் மீடியா ப்ராப்ளம்ஸ், மெசேஜ் ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் வரும். அடுத்ததாக சந்திரன் மனோகாரகன் சந்திரன் ராகுவோடு சம்பந்தப்பட்டார். ராகுனா போகாதிபதி, கிக்கு. ராகுக்கும் சுக்கிரனுக்கு ஒரு வித்தியாசம் இருக்குது. திருமண வாழ்க்கையில் சுக்கிரன்கிறவன் காதலுக்கு அதிபதி, போகம் இவர் வேற ஒன்றுக்கு அதிபதி. இப்போ சாப்பிட்டுட்டு நீங்கள் அப்படியே ஏசி போட்டுட்டு வெத்தலை பாக்கு போட்டுட்டு உக்காந்துருக்கீங்கன்னா அது சுக்கிரன், நல்லா சுகமாக இருக்கா, சூப்பராக இருக்குது. அதோட கொஞ்சம் புகழை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் ராகு. இதுதான் இந்த ஜெரிதா தான் ராகு. கொஞ்சம் தப்பு, அந்த தப்பெல்லாம் ஒன்றும் வேணாம். சந்திரனோட ராகு சேரும் பொழுது இது போன்ற எண்ணங்கள் வருகிறது. அதுவும் கண்டிப்பாக ஒய்ஃப்ட்ட மாட்டிப்பீங்க. ஆனால் இப்போது ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க, சாயந்தரம் போகலாண்டா, நம்ம போட்டு இது மாதிரி டான்ஸ் எல்லாம் ஆடலாம். வேணாம்ப்பா, ராசியில் சந்திரனும் ராகுவும் எனக்கு சேர்ந்துருக்காரு, காலையில் தான் ஐபிசி பக்தியில் சொன்னாங்க, போனால் மாட்டிக்குவேன், போகாதீங்கன்றேன். பின்னாடியே ஆள் அனுப்பி விட்டு உங்கள் ஒய்ஃப் கையோடு பிடிச்சி கூட்டு போயிடுவாங்க. நீங்கள் எங்கே போனாலும் தூக்கிட்டு வரதுக்கு உங்கள் ஒய்ஃப் ரெடியாக இருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. நம்ம நினச்சிக்கிறோம் அவங்களுக்கு தெரிலன்னு, அவங்க உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. அடுத்து சந்திரனோடு செவ்வாய். இந்த செவ்வாய் சேரும் பொழுது சார் சந்திரமங்கல யோகம் சார், கரெக்டு தாங்க. ஆனால் செவ்வாய் ஒரு கோபத்திற்குரிய கிரகம். சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடாது. சந்திரன் செவ்வாய் சேர்ந்து 5ல் இருக்கலாம், யோகாதிபதி தனஸ்தானத்தில் இருக்கான், யாரும் வேண்டாண்ணா. 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா கோபத்தை, சந்திரன்னா மனசு, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. செவ்வாய்னா கோபத்தை ஊத்துறாரு சந்திரன் கெட்டு போய்டுறாரு. அப்போ என்ன, சும்மாவே என்ன காஃபி சூடாக இல்லை, தூக்கி வெளிப்போடு, இதெல்லாம் ஒரு சுண்டலா? எதையாவது ஒன்று பண்ணுவீங்க, விளையாட்டாக தான் பண்ணீங்க, ஆனால் அது எங்கே கொண்டு போய் விட்டுருச்சு. இனி வாழ்க்கையில் உனக்கு சுண்டலே பண்ண மாட்டேன் போ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நீங்கள் அதிகபட்சம் உங்கள் சந்தோஷமே வேலை முடிச்சுட்டு போய் வீட்டுக்கு குடிக்கிற அந்த சின்ன காப்பியும் ஒரு சுண்டலும் தான் போச்சா. நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம், கொஞ்சம் ஓவர் டோஸாக போயிட்டீங்க. அதனால் அப்போ ராசியில் இப்படி இருக்கும் பொழுது உணவை கிண்டல் செய்வது, மனைவி ஏதாவது ஒன்று துணி துவைக்கனா துணிலாம் எப்படி இருக்கணும் தெரியுமா, அயன் பண்ணி சொல்லாதீங்க சார், சொன்னால் பிரச்சனையாகும், சாஃப்டாக சொல்லுங்கள், அந்த மாதிரி. ஸோ அப்போ சனி 3, 6, 10, 12 இது நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜனன ஜாதகத்திலேருந்து லக்னத்திலிருந்து 3, 6, 10, 12 இந்த இடத்தில் இருந்தால் திருமண வாழ்க்கையில் ஒரு விரிசல் வரும். என்ன விரிசல், உனக்கு எனக்கு செட் ஆகலை, நான் ஒரு ரூட்டில் இருக்கேன், நீ ஒரு ரூட்டில் இருக்க, நான் ஆர்டிஸ்ட்டு, என்னோடய ஃப்ளோவை நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற, நீ ரொம்ப ஜென்ரலாக இருக்க, இதெல்லாம் வரும். நீங்கள் ஆர்டிஸ்ட்டாகவே இருந்துட்டு போங்க, அவங்க சாதாரண வாழ்க்கையே வாழட்டும், அதை அப்படியே ரசிங்க. அவர்களை அவர்களாக சுதந்திரமாக இருக்க விட்டு ரசிப்பது தானே காதல். அவர்களை உங்களை மாதிரி ஆக்கிட்டிங்கன்னா உங்களோட ஜெராக்ஸ் மாதிரி இருப்பாங்க, அப்புறம் உங்களுக்கே போர் அடிக்கும். அப்போ 3, 6, 10, 12 கூடியவர்கள் ஒய்ஃபை உங்களை மாதிரி மாற்ற ட்ரை பண்ணுவீங்க.
அந்த முயற்சியில் படுதோல்வி அடைவீங்க. யாரெல்லாம் சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தை போய் பார்த்தீங்களோ போய் பாருங்கள். அப்பா நீங்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காகவே நாங்கள்லாம் தோத்துக்கிட்டே இருக்கோம் பாம்பாங்க. எவ்வளோ ஆழமான வார்த்தை. அந்த மாதிரி நீங்கள் ஜெயிக்கணுங்கிறதுக்காக உங்கள் ஒய்ஃபு தோத்துக்கிட்டே இருக்காங்க, அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பாவங்க அவங்க 3, 6, 10, 12 கூடியவர்கள். ஒய்ஃபை உங்களை மாதிரி மாற்ற ட்ரை பண்ணாதீங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ஃப்ளோவில் போயிருங்க. ரைட்டா? ரைட். அடுத்ததாக இப்போது செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை. யார் யார் சேர்க்கை? உங்களுக்கு செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இல்லற வாழ்க்கையில் ஒரு சிறு பிரச்சனைகளை உண்டாகும். செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை. ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பெண் மனைவி நண்பர்களை, ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் செவ்வாய் கணவன். அவ்வளோதான் வித்தியாசம். செவ்வாய்னா புருஷன், சுக்கிரன்னா மனைவி. பெண்ணோட ஜாதகத்தில் சுக்கிரனை பிடிச்சிட்டு திருமணம் சொல்லக்கூடாது. பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் தான் திருமணம். அப்போது இல்லறம் வக்கர செவ்வாயோ வக்கர சுக்கிரனோ வரும்போது தான் பிரச்சனை. சுக்கிரன் செவ்வாய் 2 பேருடைய இணைவு அப்படிங்கிறது 7ஆம் வீட்டில் இருந்ததுன்னா சூப்பர். ஆனால் வக்கர செவ்வாயோ வக்கர சுக்கிரனோ இருந்தால் இவர்கள் என்ன நினைப்பாருங்க? டாமினேஷன். இந்த டாமினேஷன் தான் பெரிய ப்ராப்ளமே. அதில் சுக்கிரன் வக்கரமானா வீட்டில் மதுரை ஆட்சி, செவ்வாய் வக்கரமானா சிதம்பரம் ஆட்சி. அவ்வளோதான். இங்கே யாரும் ஆட்சி கிடையாது. இந்த ஆட்சிங்கிற கான்செப்ட்லாம் விட்டுருங்க. வக்கர செவ்வாய் வக்கர சுக்கிரன் நான் சொல்கிறதா இந்த வீட்டில் நடக்கணும். வேண்டாங்க, விடுங்க. சின்ன வாழ்க்கை, அழகாக வாழ்வோம். ஸோ இந்த இப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு வாரத்தை கொஞ்சம் கோமா பேசிட்டீங்க, உங்கள் ஒய்ஃப் கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணோம்? ஆஹா, காலையில் ஐபிசி பக்தி பார்த்தோம். நம்ம ஜாதகத்தில் வேற வக்கர செவ்வாய் உக்கிரமாக செயல்படுதுரா. வெள்ளை கொடிக்கு மீண்டும் வேலையா? நேராக போயிருங்க, உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வந்துடுங்க. வேண்டாமா, விட்டுரு. இந்த சண்டை உங்களுக்கு ஆகாதுங்கிறேன். ஏன்னா உங்கள் ஜாதத்துக்கு இது செட் ஆகாது. இந்த அமைப்புடையவர்கள் ஜாக்கிரதை. ரைட். அடுத்து சில பேர் சந்நியாசம். இந்த கும்பராசிக்காரங்க, சதய நட்சத்திரத்துக்காரங்கெல்லாம் போய் பாருங்கள். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா சனி அடைப்போங்க சார், என்னத்த வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு ஒரு நாள் வெந்ததை தின்று விதி வந்தால். இவர்கள் எல்லாம் இந்த கும்பராசிக்காரர்கள் சன்னியாஸ். அது இந்த கும்பராசிக்காரன் கிடையாது. சனி ராகு சேரவே கூடாது. இப்போ நான் சொன்ன பாருங்க, சந்திரன் ராகு சேர்ந்தா சந்திரனை கெடுப்பார் ராகு, போகத்தை கொடுத்து. சனியை ராகுவால் கெடுக்க முடியாது. அப்போ சனி யாருன்னா, சனி தான் வந்து ஞானி. அவர் காலதேவன் இல்லையா? அவர் மனசில் நல்லது எல்லாரும் ஒன்று தான் அவருக்கு. சனியோட ராகு சேரும் பொழுது மனைவி தவறு செய்தாலும் தவறு என்று தான் சொல்லுவேன், அம்மா தவறு செய்தாலும் தவறு என்று தான். அப்படி சொல்லக்கூடாது சார், அப்படி சொல்லக்கூடாது. மனைவி தவறு செஞ்சால் அப்படி இல்லைம்மா சொல்கிறேன், அம்மா கொஞ்சம் சூடாக காபி சாப்பிடுவாங்க, பொதுவாக சொன்னேன், அப்படி சொல்லணும். சனி ராகு சேரும்போது என்ன, சூடாக காப்பி வைக்கலன்னா நான் யாரை வேணால் கேட்பேன், கேட்காதீங்க. அப்போ சனி ராகு சேரும் பொழுது விரக்தி மனப்பான்மை. அப்போ ஆக மொத்தம் கடைசி வரைக்கும் எனக்கு நீ சந்தோஷமாகவே நீ என்கிட்ட பேச போகிறதில்ல, அதுதான் தெரிஞ்சு வச்சேன். அப்போ நீங்களே ஒரு சந்தோஷத்தை உருவாக்கி சந்தோஷமாயிக்கிங்க. அப்போ நீங்கள் அவங்கள்ட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, சில பேர் ரொம்ப எக்ஸ்போசராக இருப்பாங்க. இப்போ நான் ரொம்ப எக்ஸ்போசர்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு மீடியாவில் உங்கள்கிட்டலாம் பேசுகிறேன், நான் ரொம்ப எக்ஸ்போசர். இப்போ என்ன மாதிரி என் ஒய்ஃபும் எக்ஸ்போசராக இருக்குன்னு எதிர்பார்த்தேன்னா அது நடக்காது. அவங்க ஒரு ரிசர்வ்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு நாலேஜ் வேணும்னு சொல்ல வரேன், அவ்வளோதான். சனி ராகு வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்னா, காலையிலேயே ஒரு ரோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு ஏன்னா அப்படியே இந்த மாதிரி ஹாய் டார்லிங் இவ்வளோ அழகாக பார்த்துருக்கேன், அதெல்லாம் வேணாம். அது எல்லாருக்கும் நடக்காது. இதில் என்ன ஒரு கொடுமைன்னா, இந்த சனி ராகு சேர்க்க ஜாதகம்லாம் எடுத்து பாருங்களேன். பெரும்பாலும் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக திருமணம் பண்ணவே பயப்படுவாங்க. எதுக்கு சார் ஒரு கமிட்மெண்ட்டில் போய் மாட்டிக்கணும், நம்மளாலாம் குடும்பம் நடத்த முடியுமா சார், நம்ம இருக்கிற நம்மளுடைய திங்கிங்கே வேறு, நம்ம சொசைட்டிக்காகவே வாழ வேணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னா சனி ராகு சேர்க்கை. அடுத்ததாக ஏன்னா சனினா மக்களுக்கு உதவுபவர், ராகுனா பிரம்மாண்ட திங்கிங்கை உடையவர். 2 பேரும் சேரும்போது மக்களுக்கு உதவணும், வாழும் வாழ்க்கை, இப்படி இவங்களே ஒரு கான்செப்ட் வச்சுருப்பாங்க. அடுத்ததாக சனி யாருக்கெல்லாம் 3ஆம் வீட்டில் இருக்கிறாரோ, நான் எழுதி தரேன். சனி யாருக்கெல்லாம் 3ஆம் வீட்டில் இருக்கிறாரோ ஒரே வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள சண்டைலாம் ஒன்றுமே கிடையாது. நன்றாக பாருங்கள், ஒரு அரசியல்வாதி வீட்டை போல் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? மினிஸ்டர் வீடு அப்படி அந்த லெவல்லாம் அவங்களாம் போனால் எப்படி இருக்கும்? அவர் பாட்டுக்கு ஹாலில் உட்காந்து பேசிகிட்டு இருப்பார். அவங்க ஒரு ரூமில் இருப்பாங்க, அவங்க தனியாக அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை உருவாக்கி டிவி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இவங்க 2 பேரும் சந்திக்கும் போது என்னென்னு பேசிப்பாங்க. இவர்கள் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு குளோபுக்குள்ளே வாழ்கிறாங்க, அவர் இண்டிவிஜுவலாக ஒரு குளோபுக்குள்ளே வாழ்கிறார். நைட் ஆனால் கூட இவங்க சோஷியல் மீடியா மெசேஜ்லாம் செக் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஒரு 2 மணி நேரம், அவங்களுக்கு ஒரு 2 மணி நேரம், அப்புறமா ஹாய் குட் நைட், அவ்வளோதான். இப்படி தான் இருக்கும் அவங்க லைஃபு. சனி 3ஆம் வீட்டில் இருந்தால் இதைத்தான் மேலை நாடுகளில் இப்போல்லாம் வந்துருச்சு, இங்கேயே லிவிங் டுகெதர்னு சொல்கிறாங்க. நானும் நீ எந்த கமிட்மெண்ட்டும் எடுத்துக்க மாட்டோம், ஒரே வீட்டில் வாழ போகிறோம், நான் கல்யாணம்லாம் பண்ண மாட்டேன்,
பட் ஆனால் நம்ம 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சிக்கலாம். இந்த கான்செப்ட்லாம் இப்படி வர்றது தான். சனி 3ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு லிவிங் டுகெதர். சார் இதெல்லாம் வேறு எந்த ஜோதிட நூல்களையும் சொல்லப்படாத விஷயம், வேறு யாரும் சொல்லாத டச் பண்ணாத டாபிக். ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன், இதை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உடனே ஆஹா நமக்கு 3ஆம் இடத்துல சனி இருக்குது, லிவிங் டுகெதர் வாழலாமா? சார் உங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு, இது கல்யாணம் ஆகாதவனுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன். எதை சொன்னாலும் இந்த சென்சிட்டிவ் டாபிக், இந்த கல்யாணம் மேட்டர் தொடும்போது மட்டும் பார்த்து பயந்து பேச வேண்டியிருக்கு. உங்களுக்கு கல்யாணம் ஆகும். அப்படியா சார்? எனக்கு தான் ஏற்கனவே ஆயிடுச்சே. உங்களுக்கு சொல்லலைங்க, காலேஜ் படிக்கிற பையனுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அப்போது சுக்கிரன் கெட்டு 7 8ஆம் வீட்டில் பாவிகள் இருந்தால் நிச்சயம் அது வழக்கு வரைக்கும் போயிடும். சுக்கிரன் கிடவே கூடாது. சுக்கிரன் கெட்டு 7 8ஆம் இடத்தில், 7 கூடியவன் 8ஆம் வீட்டில் இருந்தால் வழக்கு வர போயிடும். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்கள் ஒய்ஃப் உங்கள் மேலே ஒரு பெட்டிஷன் போட போகிறேன், அம்மா போடாத, நம்ம குடும்ப மானமே போயிடும். உடனே போய் காலில் வந்து பரவாயில்ல பார்த்துக்கலாம், அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். அதெல்லாம் வேண்டாம் சார். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் கெட்டிருக்கார், 7 8 அதிபதிகள் என்ன ஆகுது, ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். 8 கூடியனோட சேரக்கூடாது, 8னா வழக்கு. அவர்கள் திருமண வாழ்வு முறிவை உண்டாக்குவார்கள். அடுத்தது சுக்கிரன் சூரியன் சேர்க்கை. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், சூரியன் வந்து கடனுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லான பர்சனோ திருமண வாழ்க்கையை பிரித்து வைக்கிறதுல இவர் தான் ஃபஸ்ட் ஆள். அப்போ சுக்கிரன் சூரியன் சேர்க்கை இருந்து, அந்த சுக்கிரன் சூரியன் சேர்க்கை 2 4 7 9 நல்லா நோட் பண்ணிக்கங்க. 2 4 7 9 லக்னத்துக்கு 2 4. அது என்ன லக்னமோ கக்னமோ. இப்போ நான் என்ன சார் சொல்ல வரீங்க, நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்து முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற அமைப்பை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. சுக்கிரன் வந்து சூரியனோட சேர்ந்துருக்கார், அது படிக்க தெரியல. உங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது சுக்கிரன் சூரியன் சேர்ந்துருந்தாருன்னா விட்டுருங்க. உங்களுக்கு என்ன ஏற்படும், இதுவும் உங்களுக்கு மனமுறிவு வரைக்கும் கொண்டு போகிற வழி உண்டாக்கும். அப்போ நீங்கள் உங்கள் ஒய்ஃப் என்ன நம்ம இப்படி சேர்ந்து வாழ்கிறது செட் ஆகாது போல இருக்கே, நான் என் வழியை பார்த்துட்டு போகிறேன், அம்மா போகாதம்மா, உயிரே நீ தான் என் உயிர், ஃபஸ்ட்டே சொல்லிடணும். ஒரு 2 பாட்டை போட்டு விட்டுறணும், ஒரு ரோஸை வாங்கிட்டு வந்து கொடுத்து ஐ லவ் யூன்னு ப்ரப்போஸ் பண்ணிடணும். இல்லைன்னா என்ன ஆகும், இது அங்கே கூட்டு போயிடும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சார் பல பேர் ஜோதிட கருத்துக்களை இப்படியும் சொல்லலாங்கிறது ஒரு விஷயமா நான் எடுத்து பண்ணுறேன். நீங்கள் இதை பொறுமையாக கேட்கணும். ஏன் அப்படின்னா இதுக்கப்புறம் நிறைய சாப்டர்ஸ் இருக்குது, அதுக்காக தான். அதோட ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இப்போ சந்தேகத்துக்கு வரோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், சந்தேகத்துக்கு வரோம். இப்போ நான் சொன்ன பாருங்க, லைவ் லொகேஷன் பார்ட்டிலாம் யார் சார்? ஆண்களும் ஒன்றும் கரெக்டெல்லாம் சொல்ல முடியாது. ஆண்களும் பெண்கள்கிட்ட சொல்கிறாங்க, நீ எதுக்கு அங்கே போனேன், அங்கே யாரை பார்க்க போகிற, இப்போ அவர் பேர் என்ன, அந்த கேட்குற தொனி இருக்குது பார்த்தீங்களா? நிறைய குடும்பங்களில் ஒரு நாளைக்கு நான் மக்களோடு பிரயாணிப்பவன், ஒரு நாளைக்கு 50 குடும்பத்தை பார்க்குறேன். அப்போது அவர் அந்த தோனியை கொஞ்சம் அப்படியா அங்கே யார் இருக்காங்க இப்படி கேட்டால் பிரச்சனை வராது. அந்த அப்படியாங்கிறதையே ஒரு வேறு மாதிரி கேட்டிங்கன்னா சந்தேகப்படுறியாங்கிற அர்த்தம் பின்னாடி வார்த்தை வந்துடும். ஒன்றுமே இல்லாத ஒரு காக்கா சண்டை, ஆனால் அதுக்கு போய் இவ்வளோ பெருசு. கோழி சண்டைக்குத்தான் கோட்டுக்குத்தான் போனாலும் அந்த டோன்ட் வரி பி ஹாப்பி, அதெல்லாம் நீங்கள் கேட்டுக்க வேண்டிய இந்த பாட்டு நீங்கள் மைண்டுக்குள்ளேயே வச்சுக்கணும். எதுக்காக? லக்னாதிபதியோட 7ஆம் அதிபதி சேர்க்கை, லக்னாதிபதியோட 7ஆம் அதிபதி சேர்க்கை, அவங்களோட சனி சேர்க்கை. இதான் பிரச்சனை. சனின்னா என்ன தெரியுமாங்க, ஹிட்டன்னு பேர். சனினா யார்? ஹிட்டன். ஒரு கிணறு இருக்குது சார், கிணத்துக்குள்ளார நம்ம வாளி விடுறோம், அது அந்த கிணத்துக்குள்ளே தான் சனி. அதான் சனி. நிலத்தை நோண்டுறீங்க, நிலத்துக்கு அடியில் யார்? சனி. கனிம வளங்கள்லாம் சனி. சனின்னா கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் அத்தனையும் சனின்னு பேர். அப்போது கண்ணுக்கு தெரியாத சந்தேகம் உங்கள் மனசில் இருந்தது பார்த்தீங்களா, அதுதான் சனி. இந்த சனி லக்னாதிபதியோடையோ 7 கூடியவனோட சம்பந்தப்பட்டால் அல்லது 7ஆம் வீட்டில் இருந்தால் 7 கூடியவன் சாரம் பெற்றால் சந்தேகம் தன்னால் வரும். நேற்று என்னமோ சொன்னேன், இங்கே போகிறேன்னு சொன்னேன், சைதாப்பேட்டை போகிறேன்னு சொன்னேன், இன்றைக்கி காலைல ஆவடி போகிறேன்னு சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு கேட்கக்கூடாது. ஏன்டா ப்ரோக்ராமை மாற்றிட்டியான்னு கேட்கணும். கேட்குற வார்த்தைகளில் தான் வித்தியாசம். கொஞ்சம் டியூன் பண்ணிக்கங்க. நீங்கள் உண்மையிலேயே நல்லவர் தான், கொஞ்சம் பேச தெரில, அவ்வளோதான். ஏன்னா அது அவங்க மனசை காயப்படுத்துங்கிறத புரிஞ்சுக்கிங்க. ரைட். அடுத்து 6 கூடியவன் 7இல் இருந்தால் கடனால் பிரச்சனை ஏற்படும். அப்படி வரிசையாக வந்துருங்க, வரிசையாக போயிடலாமா? 6 கூடியவன் 7இல் இருந்தால் கடனால் பிரச்சனை வரைக்கும். இதுக்கு மேலே உங்களோட வாழ்ந்து என்னால் கடன் பட முடியாது சார். டெய்லி 10 கடன்காரன் வீட்டுக்கு வரான், இதுக்கு மேலே உங்களோட வாழ்ந்து அவங்கள்ட்ட காரணம் சொல்லிகிட்டே இருக்க முடியாது. சில பேர் ஒய்ஃப்ட்டு தான் ஃபோனே கொடுப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, சார் அடுத்த மாதம் தந்துடுவார் சார், கவலைப்படாதீங்க சார். அவங்களுக்கு ஜாமீன் சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதில் டென்ஷனாகி நிறைய பேர் வந்து அம்மா வீட்டுக்கு போயிடுறது, என்னால் முடியல, வர்ற கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதெல்லாம் 6 கூடியவன் 7ஆம் வீட்டில் இருந்தால் இந்த மாதிரி நடக்கும். 6 கூடியவன் வக்கரம் பெற்று 7ஆம் வீட்டில் இருந்தால் எப்படி 9 அல்லது சூரியன் வக்கரம் பெற்று 9 அல்லது சூரியன் வக்கரம் பெற்று 7ஆம் வீட்டில் இருந்தால் தந்தையாரால் பிரிவு ஏற்படும். தந்தையார் ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணுவாங்க. இப்போ நான் லவ் மேரேஜ் தானே, நீ இது என்ன இது எனக்கு பிடிக்கல, அவரை அப்பா நான் தான் கல்யாணம் பண்ணேன், எனக்கு பிடிக்கலப்பா, நம்ம ஃபேமிலிக்கு செட் ஆகுமா, ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருப்பார் அவர்.
இவரை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கே போராடணும். அப்பா ரொம்ப நல்லவப்பா, உங்களை நல்லா பார்த்துப்பாப்பா. காலம் ஃபுல்லாக அப்பாவுக்கு கவுண்டர் மெஷர் கொடுக்கறதுக்கே உங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். 4 குடையவன் அல்லது சந்திரன் வக்கரம் பெற்று, சார் இது வரைக்கும் இது யாரும் சொன்னதில்லை, திரும்பவும் சொல்கிறேன், மைண்டில் வச்சுக்கோங்க. 4 குடையவனோ, உங்கள் லக்னம் எதுவாக இருந்தாலும் சரி, ராசி எதுவாக இருந்தாலும் சரி, 4 குடையவனோ சந்திரனோ வக்கரம் பெற்று 7ஆம் வீட்டு இருந்தால் தாயாரால் பிரச்சனை. அதுதான் தெரியுமே சார். நான் ஒரு ஜாதகத்தில் சமீபத்தில் ஒருத்தர் பார்த்தேன், 11 குடையன் வக்கரங்க, மாமனார் மாமியாரால் பிரச்சனை. மாமனாரை விடுங்க சார், அவரை விடுங்க சார், நல்ல மனுஷன் சார். இவங்களை தான் சார் ஹேண்டில் பண்ண முடியல. ஏன்னா அம்மாங்கிறது ஒரு பெரிய ஸ்தானம், அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டி பண்ணணும். அதனால் 4 சந்திரனும் வக்கரம் பெற்று உங்களுக்கு 7ஆம் வீட்டில் இருந்தால் என்ன ஏற்படும்னா, உங்களுக்கு தொடர்ந்து அம்மாவால் ஒரு கரைச்சலை கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் பார்க்கணும். அடுத்ததாக 3 வக்கரம் பெற்ற 7, 3 கூடியவனோ செவ்வாயோ வக்கரம் பெற்று 7ஆம் வீட்டில் இருந்தால் சொந்த சகோதரர்களால் பிரச்சனை ஏற்படும். ஹஸ்பண்டோட தம்பி, ஹஸ்பண்டோட அண்ணன், இவர்கள் அங்காளி பங்காளி சண்டை போட்டு டெய்லி வீட்டுக்கு வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அனுபவ ரீதியாக கண்ட உண்மைகள். 3 கூடியவனோ செவ்வாயோ வக்கரம் பெற்று 7ஆம் வீட்டில் இருந்தால் இது நடக்கும். அதே மாதிரி வரிசை எடுத்துக்கோங்க. 11 கூடியவன் வக்கரம் பெற்று 7ஆம் வீட்டில் இருந்தால் நண்பர்களால் பிரச்சனை ஏற்படும். நண்பர்களால் டெய்லி வீட்டுக்கு வருவாங்க, கணவரை சாயந்தரம்னா கூப்பிட்டு போயிடுவாங்க. எங்கே கூப்பிட்டு போங்க அது உங்களுக்கே தெரியும். அவ்வளோதான், அவரை ஃபன் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு தான் போவாங்க. ஸோ சொன்னாலும் கேட்க மாட்டார், அவங்க கூட தான் போவார். டெய்லி அவங்க கூட போகாத, வீட்டில் இரு, கேட்க மாட்டார் அவங்க கூட. இதனாலே ஒரு மனமுறிவு ஏற்படும். அப்போ நண்பர்களால் தான் பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுன்னா நண்பர்களை அவாய்ட் பண்ணுங்க. சார் நீங்கள் அவங்களே கேட்குற கேள்வி என்ன, நீங்கள் வீட்டோடு இருங்க போதும், வெளியே போகாதீங்கன்னு தான் அவங்க கேட்குறாங்க. அவ்வளோதான், சிம்பிள். இது நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ உங்களோட சந்தோஷங்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே தான், வெளியே போகாதீங்க. 11 வெளியில் போய் பிரச்சனை வர்றதெல்லாம் நீங்கள் தான். கேரளா வரைக்கும் ட்ரிப் போனேன் சார், வண்டி தட்டிட்டாங்க சார், அங்கே போய் உட்காந்துருப்பாங்க, ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கும். அடுத்து 5 கூடியவன் வக்கரம் பெற்று 7ஆம் வீட்டில் குழந்தையால் மனமுறிவு. குழந்தையால் எப்படி சார் மனமுறிவு வருங்க? உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அம்மா கூட குழந்தை இருக்கணுமா, அப்பா கூட குழந்தை இருக்கணுமா, வருதா இல்லையா? இந்த 5 கூடியவன் வக்கரம் பெற்று 7ஆம் வீட்டில் இருந்தால் குழந்தைக்காக ஒரு சண்டை வரும். இந்த குழந்தையை நான் தான் வச்சுப்பேன், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து ராகு வக்கரம் பெற்று 7ஆம் வீட்டில் இருந்தால் வெளிநாட்டு உறவுகளால் பிரச்சனை வரும். எதுக்கு எடுத்தாலும் வெளிநாடு போயிடுவார். இவர் பாதி நாள் என் கூட வாழ்றதே இல்லை சார், மாதத்தில் 27 நாள் வெளிநாட்டில் தான் சார் இருக்கார். என் வீட்டுக்காரர் அமெரிக்கா போகிறாரு, ஆப்பிரிக்கா போகிறாருன்னு எனக்கு பெருமை தான், என் கூட இல்லையே. ஏங்க அதுக்காக டைவர்ஸாங்க பண்ணுவீங்க? ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். உங்கள் கணவரோட ஜனன ஜாதக அமைப்பே இப்படி தான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஷார்ட்கட் சொல்லி தரேன் பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், பக்கத்து மாநிலத்துக்கு போயிடணும். ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, கடலை தாண்டு அல்லது ஆறை தாண்டு. கடலை தாண்ட முடியலன்னா பக்கத்தில் ஆந்திரா போயிருங்க, கர்நாடகா போயிருங்க, சரியா போச்சு, அவ்வளோதான். அல்லது ஒரு ட்ரிப் போயிடுங்க, நீங்களும் உங்கள் கணவருமா சேர்ந்து மலேசியா வரைக்கும் போயிட்டு ஒரு 3 நாள் தங்கியிருந்து திரும்பி வந்துருங்க, சரியா போச்சு, அவ்வளோதான். பக்கத்தில் இருக்கிற கண்ட்ரி ஒரு கடலை தாண்டணும், அவ்வளோதானே. அந்தமான் கூட தான் போங்க. ஸோ செவ்வாய் புதன் ராகு சந்திரன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். செவ்வாய் புதன் ராகு சந்திரன் இந்த 4 பேரும் சேர்ந்து 7ஆம் வீட்டில் இருந்தால், இப்போ நான் சொன்ன பாருங்க, ஒரு தவறான ஒரு நபர் வீட்டுக்குள்ளே வருவார். செவ்வாய் புதன் ராகு சந்திரன் தேவையே இல்லாமல், நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்குன்னு போட்டேன் சார், அவங்க இப்படிப்பட்ட ஆள்னு எனக்கு தெரியல சார், அவங்க திருடுவாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். முன்பின் தெரியாதவர்களை நீங்கள் அனுமதிக்காதீர்கள் உங்கள் குடும்ப விஷயங்களில் தலையிட. அவங்க வேலைக்கு தானே வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட உங்கள் குடும்ப கதையெல்லாம் சொல்ல சொன்னிச்சா? ஸோ இவங்கெல்லாம் எப்படி நடக்கும்னா, செவ்வாய் சந்திரன் புதன் ராகு இவர்கள் இருந்தால் இந்த மாதிரி பலன் நடக்கும். எல்லா ரகசியத்தையும் சொல்கிறது இதெல்லாம் நடக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா, இவங்க தான் மொபைலில் குடும்பம் நடத்துகிறவங்க. செவ்வாய் சந்திரன் புதன் ராகு இவங்க இருந்தாங்கன்னா இவங்க மொபைல் வாட்ஸ்அப் எடுத்து பாருங்கள். வாட்ஸ்அப்பில் இவங்களுக்குள்ள வாட்ஸ்அப்பை கொடுக்கவே மாட்டாங்க மொபைலை. இவங்க கையில் இருந்து மொபைல் வாங்கிருங்க பார்ப்போம். செவ்வாய் சந்திரன் ராகு புதன் இந்த சேர்க்கை இருந்தால் ஃபோனே கொடுக்க மாட்டாங்க. அடுத்து ராகுவோட சனி சேர்ந்து 7 கூடியவனோட சம்மந்தப்பட்டா, ராகு சனி சேர்ந்து 7 கூடியவனோட சம்மந்தப்பட்டா, 3 அல்லது புதன் வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு இதே மாதிரி மொபைல்லையே குடும்பம் நடத்துவாங்க. 3 அல்லது புதன் முக்கியமான பாயிண்ட்டு. இது நிறைய குடும்ப தலைவிகள் இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. முக்கியமான பாயிண்ட். ஜாதகத்திலே நான் பார்த்த அனுபவத்தில் சொல்கிறேன். உங்கள் கணவருக்கு 7 குடையவன் பலமற்று இருந்து 7 குடையவன் பலமற்று இருந்து, அதாவது நீச்சம் பெற்றோ 3, 6, 8, 12 சம்பந்தம் பெற்றோ இருந்து 7 குடையவன் பலமற்று இருந்து 11 குடையவனுடைய திசை நடந்தால், எப்படி 11 7க்கு 7ங்க, 11 குடையவன் திசை நடந்தால் இன்னொரு பெண் வாழ்வுக்குள் வருவாள். இது நடந்தே தீரும்.
அது வாசல் வரைக்கும் வரும், அப்படியே அனுப்பிவிட்ருங்க, உள்ளே நுழைய விடாதீங்க. அதுக்கு பேர் என்ன வேணால் வச்சுங்க, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்க அப்படி இப்படி என்ன வேணால் பேர் வச்சுங்க. ஆனால் அப்படி ஒரு அப்போது நல்லவனுக்கு என்ன நடக்கும், அந்த பேரால் கெட்ட பேர் வரும். நான் ஒன்றுமே பண்ணல சார், எனக்கு ஏன் சார் இந்த பேர் வைக்கிறீங்க போன்றவை ஏற்படும். ஸோ அப்போ அதை நீங்கள் பார்த்துக்க வேண்டியது நீங்கள் தான். யாராவது அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணும்போது அந்த ஃபோனை வாங்கி நீங்கள் பேசுங்க. ஒய்ஃப்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் பேசுங்க, என்னம்மா சொல்லுமா, அவர்கிட்ட பேசணும், என் நம்பருக்கு பண்ணு என்று சொல்லுங்கள், பிரச்சனையே இல்லை. அவர் அதே மாதிரி 7 வீக்காகி 11 ஸ்ட்ராங் ஆகிட்டான்னா முதல் திருமணம் பெரும்பாலும் பிரச்சனையாகி 2வது திருமணம் நடக்கிறது. இதுதான் நீங்கள் கேட்டுட்டு இருந்த டவுட்டுக்கு விளக்கம். 7 வீக்காகி 11 நல்லா இருக்கணும், அப்படி இல்லைன்னா அதுவும் நடக்காமல் போயிடும். 7 வீக்கு 11 வீக்கு என்றால் சில பேர் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முதல் திருமணம் மனமுறிவு ஏற்பட்டது, 2வது திருமணம் நடக்கவே மாட்டேங்குது. இவர்களுக்கெல்லாம் அப்படி தான் நடக்கும். 7, 11 வீக்கானா அவர்களுக்கு என்ன பரிகாரம் நான் சொல்கிறேன், அது வேறு விஷயம். பெரும்பாலும் இப்படி தான் நடக்கும். அடுத்ததாக 7 நல்லா இருக்குது, 11 நல்லா இருக்குது. இது ரொம்ப ரேர். 7 நல்லா இருக்குது, 11 நல்லா இருக்குது, 2 பேரும் ஆட்சி, 7 ஆட்சி 11 ஆட்சி என்றால் அவர்களுக்கு தான் இருதார மனம் போன்ற விஷயங்கள்லாம். அதெல்லாம் ஒரு காலம், அதெல்லாம் நம்மளுடைய தாத்தா பாட்டி காலம். இன்னும் ஜோதிட சாஸ்திரத்தில் அப்படி இருக்குது, அவ்வளோதான். சில பேர் ப்ராக்டிக்கலாக பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரில. பட் ஆனால் இப்படி ஒரு அமைப்பும் இருக்கிறது. 7 11 நன்றாக இருந்தால் அவர்கள் வாழ்க்கையில் இருதாரத்தை அவங்க அஃபிஷியலாக நான் சொல்கிறது அவர்கள் வாழ்க்கை நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறதா. சரி, ஓகே சார், போதும் சார். இப்போ லைஃப்பில் இப்போ நான் என்ன தான் சார் செய்யணும், இதெல்லாம் என் லைஃப்பில் நடக்கிறது தான். இப்போ இதெல்லாம் மனமுறிவுன்னு அழகாக சொன்னீங்க, சூப்பர். இப்போ இதுக்கு பரிகாரங்கள் நீங்களே சொல்லிடுங்க. அடுத்ததாக இதற்கெல்லாம் பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத பார்த்துருவோம். லக்ஷ்மி நரசிம்மர் தான் உண்மையிலேயே இந்த திருமண வாழ்க்கைக்கான ஒரு கடவுள். லக்ஷ்மி நரசிம்மர் யோக நரசிம்மராக இருக்கார். நரசிம்மர் சோளிங்கரில் இருக்கார், அவரை போய் பாருங்கள். உக்ர நரசிம்மராக இருக்கார், எங்கள் நாமக்கல்லில் இருக்கார், அவரை போய் பாருங்கள். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோர்முகம் நிருசிம்மம் பீஷணம் பந்திரம் மிருத்யுர் வகாமியகம். நரசிம்மருக்கு பானக நைவேத்தியம் பண்ணி நரசிம்மரை வணங்கணும். சார் என்ன சார் பயமுறுத்துறீங்க, நல்லா தானே சார் ராம்ஜி சார், நீங்களா இது திரும்பவும் சொல்கிறேன், இது டெக்னிக்கல் ஸ்டடி, டெக்னிக்கலாக போகணும், வேறு எதுவும் வேண்டாம். மாத பலனில் பார்த்துக்கலாம் மற்றதெல்லாம். ஸோ அப்போது உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள், நரசிம்மரை பிடிங்க. அடுத்து கஞ்சனூர் போய் சுக்கிர பகவானை வழிபடுங்க. கஞ்சனூர் கும்பகோணம் பக்கத்தில் இருக்குங்க. நிறைய பேருக்கு தெரியாது மாங்காடு காமாட்சி ஒரு சுக்கிரஸ்தலம், நிறைய பேருக்கு தெரியாது காஞ்சிபுரம் காமாட்சி சுக்கிரஸ்தலம். இதெல்லாம் ஸோ இவர்கள்லாம் பிடிங்க. அதே மாதிரி மாங்காடு இந்த நம்ம பாரிஸில் காளிகாம்பாள் இந்த கோயில், இதெல்லாம் போனீங்கன்னா திருமண வாழ்க்கைக்கு ரொம்ப அருமையான கோயில். இதெல்லாம் இங்கெல்லாம் போனீங்கன்னா செட்டா. அடுத்தது ஒரு நரசிம்மர் கோயிலுக்கு, ஒரு லக்ஷ்மி நரசிம்மர் இங்கே இருக்குது பாருங்கள், சிங்கபெருமாள் கோயில், இங்கே இருக்கிற நரசிம்மர் கோயிலுக்கு போங்க. போயிட்டு போகும்போது என்ன பண்ணணும், வீட்லேயே நீங்கள் துளசி மாலை கட்டி எடுத்துகிட்டு போயிடணும். அங்கே போய் வாங்கக்கூடாது, துளசி மாலை கட்டி எடுத்துகிட்டு போயிடணும். ஒரு 5 கிலோ குங்குமம் எடுத்துகிட்டு போயிடணும். ஒரு அண்டா பானகம் எடுத்துகிட்டு போயிடணும். எடுத்துகிட்டு போயிட்டு சுவாமிக்கு பானகம் நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த மாலை எடுத்து சுவாமி கழுத்தில் போட்டுட்டு குங்குமம் தாயார் பாதத்தில் வச்சிடணும். வச்சுட்டு வந்துடணும். சாயந்தரமாக ஒரு 3 மணிக்கா நீங்கள் ஒய்ஃபு 2 பேருமா போய் அப்படியே அந்த கோயிலில் நீங்கள் ஒய்ஃப் அம்மா கூட வச்சுக்கோங்க, அந்த கோயில் அப்படி பிரதட்சணமாக வெளியே ஒரு பெஞ்சு போட்டுருங்க. பக்தர்கள் அப்படி சுற்றி வருவாங்கல்ல, பெஞ்சு போட்டு பானகம் குங்குமம் துளசி ஆளுக்கு 1 சப்ளை. வர்றவங்களுக்கு பானகம் ஒருத்தர் ஃப்ரீயாக கொடுக்கணும், ஒருத்தர் குங்குமத்தை இங்கே பாருங்கள் கையை இப்படி 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 இந்த நரம்பு இங்கே வரங்கணும், இப்படி கொடுக்கணும், இப்படி போடக்கூடாது, இப்படி கொடுக்கணும். இந்த கை வலிக்க 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 கர்மா குறையுங்கிறது சாஸ்திரம். இது அனுபவபூர்வமான பரிகாரம். இப்படி நீங்கள் குங்குமத்தை கொடுக்கணும். அப்போ கொடுக்க சுமங்கலியோட ஆசீர்வாதம் வரிசையாக உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கும். வர்ற பெரியவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஆசீர்வாதம் பெற திருமண வாழ்க்கை பிரச்சனையே எல்லாம் முடிஞ்சு போயிடும். இது ஒன்று பண்ணலாம். அடுத்து சுந்தரகாண்டம் பாராயணம் பண்ணுங்கள். ஜென்ரலாகவே சுந்தரகாண்டம் வீட்டில் யாரெல்லாம் பாராயணம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஃபேமிலி லைஃப்பில் எந்த ப்ராப்ளமும் வராது. சுந்தரகாண்டம் கேட்டு நீங்கள் சுந்தரர்னா யார், சுந்தரர்னா ஆஞ்சநேயர்னு அர்த்தம். அந்த சுந்தரகாண்டத்தை நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள். ரிஷபராசிக்காரர்கள் மனைவியால் பணவரவு நிறைய அடைவாங்க ரிஷபராசிக்காரர்கள். ஆனால் அதே மனைவியாலேயே அவங்களுக்கு என்ன பிரச்சனை வரும், அதே கோர்ட்டு வழக்கு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஏன்னா 7 கூடிய செவ்வாய் தான் 12 கூடியவனாகவும் இருக்கிறான். அடுத்து மிதுன ராசிக்கு நான் சொன்ன அந்த 4 ராசி உபயராசிகள், இவர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வரும். அடுத்து கடகம் சிம்மம் பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு 7 கூடிய சனி தான் 8 கூடியவனாகவும் இருக்கான். சிம்மத்துக்கு 6 கூடிய சனி தான் 7 கூடியவனாகவும் இருக்கான். இவங்களுக்கெல்லாம் ஒய்ஃபால் கண்டிப்பாக ஒரு கேஸ் ஏற்படும் அல்லது ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. இவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு மனைவியால் ஏதேனும் வழக்கு வர வாய்ப்பு இருக்குது. 1 கூடியவனே 8 கூடியவனாக இருக்கிறான், அதனால் நடக்கும். அதே மாதிரி அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 8 கூடிய புதன், உங்களுக்கு 7 கூடிய சுக்கிரனே 12 கூடியவனாகவும் இருக்கிறான். இவர்களுக்கும் ஏதாவது மனைவி கணவரால் கேஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
கும்பராசிக்காரர்கள் கடைசி வரைக்கும் என்ன பண்ணும், 4-9 குடையவனே சுக்கிரனாக பாதகாதிபதியாக அமைவதால் மனைவியால் பிரச்சனை வரும். அவ்வளோதாங்க. இல்வாழ்க்கை குறித்தும் மன வாழ்க்கை குறித்தும் இன்னொரு தொடர்பு நம்ம நிறைய பார்த்தோம். யார் யாரெல்லாம் சந்தேகப்படுவாங்க, யார் யாரெல்லாம் உட்காந்த இருக்கின்ற கட்சியில் இருந்து கொண்டு அடுத்த கட்சிக்கு எப்படி மெசேஜ் அனுப்புவாங்க, யாருக்கெல்லாம் 2 அதெல்லாம் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தோம். நான் சொன்ன பரிகாரங்கள்லாம் தொடர்ந்து பண்ணுங்கள். ஐபிசி பக்தி நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பாருங்கள். திருமண வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. விட்டு கொடுத்து வாழ்வது தான் வாழ்க்கை என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்கள் திருமண வாழ்க்கையில் அது எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, சைக்கிள் ஹேண்டில் பார் இப்படி திரும்பிடுச்சு சார், நேராக போய்ட்டு இருந்த வண்டி இப்படி போகுது சார், திருப்பிடலாம், இப்போ நேராக ஆக்கிறதுக்கு என்ன வழியோ அதை நான் பண்ணித்தரேன். ஸோ அப்போது கீழே போய்ட்டு 2 நம்பரை கூப்பிட்டு ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். உலகம் பூரா இருந்து ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் ஃபோன் பண்ணுறாங்க. கால்ஸ் எடுக்க முடியலங்கிறது தான் உண்மையிலே உண்மை. ஸோ அப்போது தொடர்ந்து நீங்கள் ஃபேமிலி பேக்கேஜாக நீங்கள் உங்கள் கணவர் குழந்தைகளோட சேர்ந்து பார்க்குற மாதிரி அமைப்பெல்லாம் நிர்வாகம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ibcbakti.com தரவுகளில் போயும் என்னை புக் பண்ணிக்கலாம். உங்கள் அழைப்பிற்காக காத்திருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதி தொலைக்காட்சிக்கு தெய்வீக சுடர் விருது வழங்கப்படுகின்றது. Holidays-nale அது நம்ம GT Holidays தான். South India's #1 travel brand. PM Film International VV அருண்குமார் தயாரிப்பில் கோயிலி ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.